ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஒரு ரோடி போலீஸ். நம்ம வண்டிக்கு வந்து ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். அது எவ்வளோக்கு வாங்கினேன், எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் இதெல்லாம் வந்து இது வந்து எலப்பாறை ரோடுன்னு சொல்லுவாங்க. எலப்பாறையிலேருந்து வாகமான் போகிற ரோடு. இந்த ஊர் பேர் வந்து எலப்பாறை ரோடு. அந்த வியூவே பயங்கரமாக இருக்கும். தான் சரி எங்களுக்குள்ள ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். இது அப்படியே நம்ம என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம், அதை எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம், எங்கேருந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலாம் இதில் தெளிவாக கொடுத்துறேன் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேண்டில் பார் பழசு வந்து லைட்டாக பெண்ட் ஆகிடுச்சு. அதனால் நமக்கு ஷோல்டர் ரொம்ப வலிக்கு அப்படிங்கிறனால வந்து கம்பத்தில் வாங்கினோம். அதோட ரேட் வந்து 400 ரூபா. கொஞ்சம் ஹைட்டு கிடைக்கும் அப்படிங்கிறக்காண்டி அந்த ஹேண்டில் பார் வாங்கியிருக்கோம். அப்புறம் குயிக் த்ராட்டில் கேபிள் இந்த செட்டு ரெண்டும் சேர்ந்து நம்ம வேலூர் வாங்கினோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டோம். அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினப்போ 500 ரூபா சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 480 ரூபாயோ 500 ரூபாயோ வந்துச்சு. அது பாக்ஸோடு வந்துச்சு. அப்புறம் வந்து நம்ம வண்டியில் வந்து ஒரு இண்டிகேட் வந்து உடஞ்சிருச்சு. இண்டிகேட் உடஞ்சனால அந்த இண்டிகேட்டர் கொஞ்சம் குவாலிட்டியான இண்டிகேட்டர். ஒரு இண்டிகேட்டர் வந்து 120 ரூபா வரும். இந்த இண்டிகேட்டர் ஒன்று வாங்கியிருக்கு. கூட பல்பு எல்லாம் அந்த யோக் செட்டு எல்லாம் மொத்தமாக சேர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் என்னன்னா, இது வந்து சோக் கேபிள். நம்ம வண்டி வாங்கின டைமத்துலேருந்தே நம்மகிட்ட வந்து சோக் வந்து ஒர்க் ஆகலை. அதனால சோக் கேபிள் வாங்கியிருக்கோம். இப்போ குயிக் த்ராட்டில் இந்த அதுக்கப்புறம் வந்து மெயினாக வந்து இந்த சுவிட்ச் கண்ட்ரோல்ஸு RX100 டைப்பில் இதெல்லாம் வரும் பார்த்தீங்களா, எல்லாமே ஒரே சைடாக வந்து நம்ம வண்டியில் ஃபஸ்ட்டு வந்து இண்டிகேட் மட்டும் அந்த பக்கம் இருக்கும், மற்ற சுவிட்செல்லாம் இந்த பக்கம் இருக்கும். இதை இப்போ வந்து இண்டிகேட் அந்த பக்கம் வர மாதிரி வச்சாச்சு. எல்லாமே ஒரே சைடாக வர்ற மாதிரி. ஆக்சுவலாக வந்து இதில் வந்து அந்த ஃபாக் லைட்டு, அப்புறம் இது ஹை பீமு லோ பீமு, இது வந்து இண்டிகேட்டு, இது வந்து சுவிட்சு. இது மொத்தம் செட்டு எல்லாம் சேர்த்து எனக்கு வந்து ஒரு 500 ரூபாய்க்கு கிடச்சிச்சு. இது எங்கன்னா இதுவும் கம்பத்தில் தான் ஒரு கடையில் வாங்கினேன். கடை பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. கம்பத்தில் வாங்கினேன். இந்த 2 ஐட்டம் கம்பத்தில் வாங்கினேன். இது மட்டும் வேலூர். இதுவும் கம்பம் தான் வாங்கினேன். இது இங்கே கேரளாவில் வாங்கினேன். இந்த கேபிள் இது ஒரு 60 ரூபா வந்துச்சு. அப்புறம் வந்து இது லைட்டு கொஞ்சம் அடியில் செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது கரெக்டாக நான் என் காருக்காக வாங்கியிருந்தேன். எங்கே இருந்தேன்னா கோயம்புத்தூர் உக்கடத்துலேருந்து ஆர்டர் போட்டு வாங்கினேன். அந்த செட்டு கொஞ்சம் இருக்குது. அப்புறம் வந்து நம்ம குயிக் த்ராட்டில் போடும்போது வந்து நம்ம லிவர் வந்து தனியாக தான் மாட்டணும். நம்ம வண்டியில் வந்து சேர்ந்தானைக்கு வரும், ஜாயிண்டாக வரும். அந்த சுவிட்ச் கண்ட்ரோலோட வந்துச்சு. அதை கழட்டி எறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு லிவர், இந்த லிவர் ஒரு 70 ரூபாய்க்கும், அதை மாற்றுறதுக்கான ஒரு யோக்கு ஒரு 90 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து இப்போவே கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய்க்கு நெருக்கி வந்துருச்சு. இனிமேல் போயிட்டு மெக்கானிக் இங்கே தான் இருக்கார். இந்த எலப்பாறை அந்த ஒரு மசூதி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி அங்கே தான் இருக்கார். அங்கே போயிட்டு அவர்கிட்ட கொடுத்து மாட்டணும். அவருக்கு எல்லாம் ஃபிட் பண்ணி கடைசியில் வந்து அதாவது நம்ம ஹேண்டில் பார் செட்டை மொத்தம் அப்படியே கழட்டி எடுத்துகிட்டு வேறு ஒரு செட்டு போட போகிறோம். போட்டு முடிச்சுட்டு ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.